சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சி முன்னாள் கவுன்சிலர் சரவணன். இவர் சோழவந்தானில் மத்திய கூட்டுறவு வங்கி எதிரில் டீ கடை நடத்தி வருகிறார். நேற்று சரவணன் தனது கடையிலிருந்து வீட்டுக்கு கிளம்பிய போது சாலையில் நூல் கட்டப்பட்ட நிலையில் கிடந்த நகை கவர் ஒன்றை கண்டெடுத்துள்ளார். பின்னர் தன் கடைக்கு அருகில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சென்று வங்கி மேலாளரிடம் கவரை காண்பித்துள்ளார். கவரை பிரித்து பார்த்தபோது அதில் 4.5 பவுண்ட் நகை இருந்துள்ளது. தங்கள் வங்கியின் கவர்தான் என்பதை உறுதிப்படுத்திய மேலாளர் நகையை மீட்டு சென்ற வசந்தி என்ற பெண்ணை வங்கிக்கு வரவழைத்துள்ளார். தொடர்ந்து வங்கி மேலாளர் போலீசார் முன்னிலையில் வசந்தியிடத்தில் சரவணன் நகையை ஒப்படைத்தார். நகையை திரும்ப ஒப்படைத்ததற்காக அன்பளிப்பு வழங்கிய போதும் அதை பெற சரவணன் மறுத்துவிட்டார். முன்னாள் கவுன்சிலர் சரவணனின் நேர்மையை அக்கம்பக்கத்தினர் வெகுவாக பாராட்டினர். சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.